சாந்தி, நான் பாலகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நான் இப்ப போன் பண்ணது உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக. கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சொல்லுங்கப்பா. சாந்தி, அக்கா பேசிட்டாங்க. அப்படியா? அத்தை பேசிட்டாங்களா? எப்படி பேச வச்சீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் நீ நேர்ல வா, டீட்டெயிலா சொல்றேன். நான் அப்புறம் பேசுறேன். சரிங்கப்பா, நான் சாயந்தரமா வரேன். போனை வச்சிடுறேன். அக்கா, வா தினேஷ். என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க மாமியார் இவ்வளவு நாளா யார்கிட்ட பேசாம இருந்தாங்கல்ல? ஆமா. இன்னைக்கு பேசிட்டாங்களா? அர்ஜுன் அப்பா போன் பண்ணாரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து நிம்மதி அடையிற மனப்பக்கம் நிறைய பேருக்கு வராது. ஆனா அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை விட சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லக்கா, என் வாழ்க்கை திசை மாதிரி போகும்போது நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சீங்க. உங்க புண்ணியத்தால எனக்கு அந்த சாரி ஆட் கிடைச்சது. இப்போ நான் நிறைய ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்கேன். நான், எங்க அம்மா, சுவாதி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எப்படி? எல்லாருக்கும் சந்தோஷம் தர உங்க மனசுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். தினேஷ், நீ வாழ்க்கையில இன்னும் உயரணும், வளரணும். அதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி. நிச்சயமா அக்கா. ஓ நர்சமணி, அபிராம் மேம் எந்த ரூம்ல இருக்கிறாங்க? 104 சார். ஆனா இப்ப விசிட்டிங் ஹவர்ஸ் இல்லையே. நீ விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுங்கற. இந்த டைம் விட்டு எனக்கு டைம் இல்லையே. போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் அப்படி கிடையாது. தொந்தரவுன்னு நீ சொல்ற மணி, என்ற பாசத்தை எப்படி காமிக்கிறது? நீ உன் டியூட்டி பாக்குற. டே ராமகிருஷ்ணா, அந்த அம்மனிக்கு கொடை அரைஞ்சி ஆப்பிள் காய் கொடுற. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். போய் உங்க பேஷண்ட்டை பாருங்க, போங்க. டே வாட. மேம், உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுமேங்க என்ற ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்று போச்சுங்கண்ணா. இப்ப பரவாயில்ல. டே ராமகிருஷ்ணா அண்ணா, அந்த பாலத்தை கூட நீங்க வையப்பா. சரிங்க அண்ணா. சித்த வெளியே போய் நில்ற. என்னங்க மேம் அவனையும் உத்து உத்து பாக்குறீங்க? அவன் வேற ஆறும் இல்லைங்க, நம்மால் தானுங்க. ஆபீஸ்ல ஆறும் இல்லைங்க, எல்லாம் வசூலுக்கு போயிட்டாங்க. இவன் மாத்திரம் தான் இருந்தா கூட்டிட்டு வந்துட்டேன். பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பானுங்க, கொஞ்சம் கேனக்காத்த மாதிரி லூசுங்க. இல்ல, நான் இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். யாரு கூடயும் பேசி பார்த்திருக்கேன். லூசு போய் யாரு கூட வேணாலும் பேசிட்டு இருப்பானுங்க. அதை விடுங்க. நம்மளால வாழ்ந்தங்களை விடங்க இந்த மாதிரி நொடிஞ்சு போன கேஸ் தாங்க அதிகம். அந்த லிஸ்ட்ல இவனும் ஒருத்தனுங்க. பைத்தியமா ஊரா லோலோ நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு நாள் ஆபீஸ் வாசல் நின்று காரை தொடச்சானுங்க, வேலைக்கு சேர்த்திட்டுனுங்க. இல்ல ராமூர்த்தி, நான் இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். விடுங்க மேம், இப்படி தேவையில்ல சேர்ந்துச்சுதான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க. இங்கேனாச்சும் நிம்மதியா இருங்க. நீங்களாம் யோசிக்கிற அளவுக்கு இவனு பெரிய மனுஷனுங்களா? நேரமாகுது. உங்களை பார்க்கறதுக்கு விசிட்டிங் ஹவர்ஸ்ல பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க. அதனாலதாங்க இந்த நேரத்தில் வந்தனுங்க. போன்ல நலம் விசாரிச்சா நல்லா இருக்காதுங்களே, அதனாலதாங்க நேர்லயே வந்தனுங்க. உங்க உடம்பு நல்லா பாத்துங்க. அப்போ உத்தரவு வாங்கிட்டுங்களா மேம்? சரி. ஹலோ, யார்? சுந்தரம்மா.
சுந்தரா நீ நல்ல மனுஷன்யா. நீ எல்லாம் மனுஷனே இல்லையோ. நீ எல்லாம் இருக்கிற நேரம் தெக்கல காட்டுக்கு ஏறணும் போயா. ராஜ் சொன்ன மாதிரி அக்கா இன்னும் மாறவே இல்லையா? இந்த கந்த வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதே இல்லை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இவன் எங்க வந்துட்டு போறான்? இப்ப போய் இதை கேட்டா அக்கா இன்னும் டென்ஷன் ஆவாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ரம்யா, மருந்து வாங்கிட்டியா? என்னடி நான் பாட்டுக்கு மருந்து வாங்கிட்டேன்னு கேட்டா இன்னும் பதில் சொல்ற? வாங்கிட்டு வந்துட்டேங்க்கா. இது தரேன். ஹாய். வாங்க. குழந்தை தூங்கிட்டானா? இப்பதான் தூங்குனா. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு லேட்டு? மத்தியானமும் சாப்பிட வரல. சாப்பாடு கொடுத்தனுப்புறேன்னு கேட்டா வேண்டாம் வேலை இருக்குங்கிறீங்க. நான் என்னமோ பண்றது, ஆட் மேல ஆட் வந்துகிட்டே இருக்கு. பயங்கர பிஸி. பழைய கஸ்டமர் மட்டும் இல்ல, புது கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால தான் இவ்வளவு லேட். உங்ககிட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் தானே தேடி வராங்க. இவ்வளவு நாள் ஏன் அது தெரியாம போச்சு? சாந்தி அக்காவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நான் மட்டும் ஃபாரின் போறதா அவங்க தடுக்காம இருந்திருந்தா, ஷியாமுமா கம்பெனில இருந்து எனக்கு இந்த சாரி கிடைக்காம இருந்திருந்தா, ஏதோ ஒரு கம்பெனில மாச சம்பளத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என்னுடைய டேலண்ட வெளியே காட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். வாழ்நாள் பூரா சாந்தி அக்காவுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லங்க, நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இங்க யாராலையுமே உங்களை தடுக்க முடியல, ஆனா அவங்க தான் உங்களை சரியா கைட் பண்ணாங்க. அதனால நான் தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சாந்தி அக்காவை நேர்ல பார்த்து நம்ம 2 பேருமே நன்றி சொல்லணும். சரியா? சரி வாங்க சாப்பிடலாம். நானும் இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? என்ன பைத்தியக்காரத்தனமா வேலை? டெய்லி நான் லேட்டா வந்துட்டு இருக்கேன். உன்னை சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிருக்கேன்ல. நான் இப்படி லேட்டா வருது உனக்கு டார்ச்சரா இல்லையா? இத பாருங்க, வேலை இல்லாத புருஷன் லேட்டா வந்தாதான் அது டார்ச்சர். வேலை இருக்கிற புருஷன் லேட்டா வந்து கதவு திறந்து வர சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷமே தனிதாங்க. அத பொம்பளைங்களால மட்டும்தான் உணர முடியும். என்னங்க, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. மாமா வீட்டுக்கு போய் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் பேசணும். கண்டிப்பா இன்னைக்கு பூரா பேசுவோம். அது மட்டும் இல்ல, அப்பா கூட ஸ்வாதிக்கும் அனிதாவுக்கும் போன் பண்ணி வர சொல்லிருக்காரு. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. யார் ரோஹிணி? உங்களுக்கு என்ன உள்ளவான்னு கூப்பிடுறதுல சந்தேகமா இல்ல வெளியே போன்னு சொல்றதுக்கு தயக்கமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்ததும் சட்டுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அக்கா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சீங்களா? ஷியாம், உள்ளவா. வா ஷியாம். உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் இங்க வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல, கோவப்படதான். அது சரி. என்னப்பா, நான் என்ன பண்ணேன்னு வீடு தேடி வந்து கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அன்னைக்கு அக்கா வீட்டுல இருக்கும்போது நீங்க வந்திருந்தீங்கல்ல, அப்ப தனியா தானே வந்தீங்க.
தப்பு மாமா, தப்பு. நீங்க வரும்போது ரோகிணி அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கணும். மாமா, அது உங்க வீடு. நீங்க அங்க எப்ப வேணாலும் வரலாம். என்ன, எங்க அக்காக்கு கூப்பிடுற முறை தெரியாது. அத அவங்க தெரிஞ்சுக்க போறதும் இல்ல. ஓ, இதான் உன் கோவமா? ஆமா மாமா. ஆனா நான் இப்ப வந்ததுக்கு காரணம் வேற. ரோகிணி அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? எதுக்கு? எங்க அக்கா சார்பில் அவங்க பண்ண தப்புக்கும் அவங்க கொடுத்த தொல்லைக்கும் நான் மன்னிப்பு கேட்கறது சரியில்லை. இருந்தாலும் என் மன நிம்மதிக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. முடிஞ்சா உங்க அக்காக்கு போய் புத்தி சொல்லி எங்க பக்கம் வர வேண்டாம்னு சொல்லு. அத நான் சொல்லாமலையா இருக்கேன்? ஏமாமா, அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க அக்கா உங்களை திட்டினது இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லிருந்தீங்கன்னா உங்க முன்னாடி அக்காவை நிக்க வச்சு நல்லா திட்டிருப்பேன். ஷியாம், உன் அக்காவை திருத்த முடியாதுடா. ஏன் எதிரில் நீ அவளை தட்டி அவ தலை சுத்தி கீழே விழுந்து எதுக்கு இதெல்லாம்? ஷியாம், நீ இங்க வந்த பாரு, அது போதும்டா. ஏன் ஷாம், இப்ப ஹாஸ்பிட்டல்ல அபிராமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நீங்க இப்படி விசாரிச்சீங்கன்னு தெரிஞ்சா போதும். she'll get hysterical. எங்க அக்காவை கடவுள் தான் திருத்தணும். ஷாம், இப்பதான் உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சது. என்னக்கா, நீங்க என்கிட்ட பேசுவீங்களான்னு நான் இங்க தயக்கத்தோடயே வந்தேன். வாழ்க்கைன்றது ஒரு முறைதான். அதுல எதிரிங்களை அதிகமாக்காம வாழ்ந்தா நிம்மதியா இருக்கலாம். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். வா. சார், கனி எந்தெந்த தேதிகள்ல கைதி கோவிந்தன் வந்து பார்த்தாருன்னு இதுல இருக்கு சார். ரைட், தேங்க்யூ. One minute. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா அதுக்குள்ள எழுந்துட்ட? எழுந்துட்டேனா? நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னம்மா? இனிமே நீங்க வாக்கிங் போகும்போது நானும் வரேன்னு சொன்னேனா இல்லையா? சொன்னியா? மறந்து போயிட்டம்மா. சரி இருங்க, நான் போய் ஷூ போட்டுக்கிறேன். இங்க வாம்மா, இங்க வா. இன்னைக்கு வாக்கர்ஸ் கிளப்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு போர் அடிக்கும். நாளையில இருந்து போகலாம். ஆர்கே சாரோட வைஃப் பேசிட்டாங்களாமே, போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல, நான் போன்ல பேசிட்டேன்ப்பா. போன்ல பேசினது மரியாதையா இருக்காதுமா, நேர்ல போய் பார்த்துட்டு வா. சரி, நாளைக்கு கண்டிப்பா வாக்கிங் போலாம். ஓகே, பாய். பை.
இதான் சார் அம்மா வீடு. வீட்டில் யாராவது வர சொல்லுங்க. கூப்பிடியா? கல்யா கல்யா வரம்போ போய் அந்த பக்கம் டிக்கெட். சார் இது நம்ம ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ஓகே. இந்த இடத்துல கார் பார்க்கிங் வருது சார், அது அங்க. ஐ சி. அப்புறம் ரிசப்ஷன் அங்க வருது சார், 2000 ஸ்கொயர் ஃபீட்ல. டைல்ஸ் எல்லாம் நீட்டா போட்டுறோம் சார். ஓகே. வுட் ஃபர்னிஷர் எல்லாம் பண்ணிடுறோம் சார். அதான் அந்த பக்கம் வந்து ஸ்டாஃப் ரூம் சார். ஐ சி. இந்த இடத்துல உங்க ரூம் வருது சார். இப்போ சொன்ன உங்க ரூம் அங்க வருது சார், அந்த இடத்துல. அது வாஸ்துபடி அங்கதான் சார் வரும். That's what you have here? எஸ் சார், எஸ். அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் கலரிங் எல்லாம் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே பண்ணிடுறோம் சார். ஓகே. ஓகே சார், Let's go. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். Thank you.